நாமக்கல்லை அடுத்த பழையபாளையத்தில் தடையை மீறி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்றனர். கரட்டுப்புதூரில் தற்காலிக வாடிவாசல் அமைத்து நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு உரிமையாளர்கள் பரிசுகளை வழங்கினர். கரட்டுப்புதூர் ஏரிக்கரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான மாடுகள் அழைத்து வரப்பட்டு அவிழ்த்து விடப்பட்டன. இங்கே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டிருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட காளைகள் வந்திருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட காளை பிடி வீரர்களும் வந்திருக்கிறார்கள். நீங்கள் என்னதான் தீர்ப்பு வழங்கினாலும் தடை போட்டாலும் எங்கள் தமிழனுடைய பண்பாட்டையும் வீரத்தையும் கலாச்சாரத்தையும் யாராலும் தடுக்கவும் முடியாது. நாங்கள் பொங்கி வரும் அலைகளை எப்படி கைகளால் அணைக்க இயலாதோ அதுபோல தமிழர்களின் வீரத்தையும் கலாச்சாரத்தையும் எவராலும் தடுக்கவும் முடியாது, தடுக்கவும் என்றும் முடியாது. அதை மீண்டும் நிரூபிப்பதற்கு தான் இந்த தடையை மீறிய இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்.